ஆகுறதுதான் உங்க கனவா? அப்போ ஈரோட்ல ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கிற ஈரோடு இன்டர்நேஷனல் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்டு உங்க ஷார்ட் பிலிம் மூலமா நேரடி சினிமா வாய்ப்பு பெறுங்க. பெஸ்ட் ஷார்ட் பிலிம்க்கு ₹1,00,000 கேஷ் ரிவார்டு இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ண இப்பவே கால் பண்ணுங்க. தங்கம் தென்னரசு உங்களை யாரோ மேல இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு. சட்டப்பேரவையிலே பேசியிருக்காரு. பொதுச் செயலாளர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. நானும் தனியார் தொலைக்காட்சி ஒன்று கேட்டாங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஒன்று தெரிஞ்சுங்க, யார் ஒரு தன்மானத்தை பற்றி பேசுறது, ஒரு விவசாய வேணாவா தன்மானத்தை பேசுறது? முதல்ல தான் முதுக பார்க்கணும், சரிதானா? அவ்வளோ தன்மானத்தை இழந்து மானத்தை இழந்து இப்படி டெல்லிக்கு ஒரு கொத்தடிமையாக முழுக்க முழுக்க ஒரு சரணாகதி ஆகிவிட்ட கட்சி திமுக. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போது மாப்பிள்ளை யார்? சபரீசன் டெல்லி போய் டெல்லி போயிருக்காரு. உலகமெல்லாம் சுற்றுறாரு, டெல்லி போகிறாரு. இங்கே சென்னையில் இருக்காரா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அமலாக்கத்துறை எப்போல்லாம் ரைடு அடிக்குதோ அப்போல்லாம் டெல்லிக்கு போகிறாங்க. சரி, காவிரிக்காக டெல்லி போயிருக்காங்களா? இல்லை கச்சத்தீவுக்காக டெல்லி போயிருக்காங்களா? இல்லை ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்ற முல்லை பெரியாறு அதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்களா? இல்லை ஒரு பெரிய அளவுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாளைக்கு கூட்டம் மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்காக முன்கூட்டியே பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலாம் ஜீவா இப்போ மீனவர் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி கூட 15 பேர் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மீனவரில் அதெல்லாம் போய் பற்றி பேச தயாராக இருக்காரா? அவங்களுடைய கொடுமைகள் அனுபவிச்சுட்ருக்காங்க மீனவர்கள். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு அவர் சிஎம்ஓ அவங்க டீமும் போச்சா? எப்போ போனாங்க? அமலாக்கத்துறை வந்தால் அடுத்த நாள் போய் டெல்லி போய் அங்கே பிரைம் மினிஸ்டர் காலை விழுவுறது, சம்மந்தப்பட்ட காலை விழுவுது. சரி, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அது காங்கிரஸ் அன்னைக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸ் அன்னைக்கு பேரம் பேசுறதுக்கு சிபிஐ வச்சு மிரட்டி சீட்டை அதிகம் கொடுன்னு சொல்லிட்டு சீட்டை அதிகம் கொடுத்துக்கினீங்க. 80ல் தலைவர் 77 தலைவர் ஆட்சிக்கு 80ல் தலைவர் ஆட்சி கலைக்கிறீங்க. அப்போ என்ன கண்டிஷன் போட்டார் கருணாநிதி? இந்திரா காந்தி அம்மாட்ட ஆளுக்கு பாதி சீட் எடுத்துப்போம், சிஎம் மட்டும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி உங்கள் வரலாறே பார்த்தீங்கன்னா ஒரு மானங்கெட்டு தன்மானத்திலேருந்து ரோஷம் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே அடகு வச்சவங்க. நீங்கள் தமிழர் உரிமைக்காக டெல்லிக்கு போகிறதில்ல. உங்களுடைய நலன், உங்கள் குடும்பத்தோட நலன், உங்களை சட்டத்தின் பிடியிலேருந்து மத்திய அரசு பிடியிலேருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சரணாகதின்னு போயிட்டு விழுந்துட்டு நீங்கள் போய் பேசலாமா? பேசுறதுக்கே அருகதை இல்லை.